மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் சொல்லுமா மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம். கைகளை உயர்த்தி சொல்லுமா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். 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 அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திற்கு கடந்து வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல தயவுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய், பரிசுத்த ஆவியானுடைய கிருபை உண்டாகும்படியாய், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகத்துவங்கள் உண்டாக ஆண்டவரே இந்த ஆராதனையில கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தரை ஆராதிக்கிற தம்முடைய ஜனங்கள்
பல சூழ்நிலைகளில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். கர்த்தர் அவர்களுடைய இருதயங்களை மாற்றி கட்டுகளை அவிழ்த்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு கடந்து வந்து உம்முடைய பாதத்தில் நெருக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே முழு சபையும் கர்த்தரை ஆராதிக்கிற, முழு சபையும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆவியானவருடைய கிருபை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகிமை காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். தர்மையான அந்த கால நேரத்திலும் ஆண்டுடைய சமூகத்திலே ஆமென் அவரை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் கிருபை தந்த நல்ல தயவுக்காக கர்த்தரை துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் பலப்படுத்தும் ஆவியானவருடைய கிருபை உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த துவக்கத்தில் முதல் ஆண்டவரை முடிவரைக்கும் தேவ பிரசன்னம் வெளிப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தரை ஆராதிக்கிறவர்களும் ஆண்டவரே இதனுடைய சத்தத்தை கவனிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் கிருபை தந்து பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால நேரத்திலும் அவருடைய சமூகத்தில் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியால் அவருடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள், கடந்த மாதங்கள் எங்களை காத்தீரே. ஆமென். புதிய மாதத்தையும் புதிய நாட்களையும் எங்களுக்கு தந்தீரே. அவைகள் எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றிகளை ஏறெடுக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா.
அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நாதா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. இயேசுவே தனிமையில்லை துணை நீண்டி நன்றி ராஜா, தனிமையில்லை துணை நீண்டி நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை சோர்ந்து போன நேரமெல்லாம், சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீர், சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுமா நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அவரை மகிமைப்படுத்தி அவரை துதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல தயவுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம். ஆமென். எத்தனையோ நேரங்களில் தனித்து விடப்படக்கூடிய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஆண்டவர் ஆமென் வேதவசனம் சொல்கிறது, தனிமையானவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அவர் துணை நிற்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு துணை நிற்கிறபடியினால் தான் இம்மட்டுமாய் நாம் கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை தந்து பலப்படுத்தி அவருடைய கிருபை என்றென்றைக்கும் தேவன் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற அவருடைய கிருபைகள் எல்லாவற்றுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துவதற்கும் ஆவியானவருடைய கிருபை என்றென்றைக்கும் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை பலப்படுத்துவதற்கும் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பள்ளிக்கும். ஆமென். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் கேட்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பள்ளிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆனந்த துதி ஒளி கேட்கும்,
ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிவனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்றுயர்ந்திடுவோமே. உருகிட மாட்டோம், கொண்டிட மாட்டோம், வரையில்லா தேவனின் வாக்கு. உருகிட மாட்டோம், கொண்டிட மாட்டோம், வரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆவியினிலை எகிடுவோமே, ஆசீர் திரும்பப் பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறைவாழ்வும் மறையும், சீர்வாழ்வும் மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறைவாழ்வும் மறையும், சீர்வாழ்வும் மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும்
சேனைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும் பரிசுத்த மாளிகை எழும்பும் ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும் ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் களிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு களிக்கும் ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும் ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு களிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு களிக்கும் ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு களிக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் அல்லேலூயா. அவர் ஒருவர்தான் சமாதானத்தை கொடுக்கிறவர். எந்த ஒரு கலக்கமான சூழ்நிலைமை எல்லாம் இருந்தாலும் ஆமென் வேதம் சொல்லுகிறது அவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். அவர் சமாதானக்காரனராய் இருக்கிறார். அவர் சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில தேவன் தந்து நம்மை பலப்படுத்துவதற்கும் என்னென்றைக்கும் ஆண்டுடைய கிருபை என்னென்றைக்கும் நம்மை வழி நடத்துவதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். பரம எருசலேமே பரலோகம் விற்றிறங்குதே அலங்காரமான வட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா. பரம எருசலேமே பரலோகம் விற்றிறங்குதே அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எருசலேமே
பரலோகம் ஏற்றிறங்குதே. அலங்கார மணவாட்டியா அழகாக ஒளித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சர்வ சங்க சபைகளில் அங்கமானே, சர்வலோக நடுவரின் அருகில் வந்தே. பரிந்துரைக்கும் ரத்தத்தில் மூழ்கி நின்றே. பரிவாரமா தூதர்கள் சூழ நின்றே. ஆகாயன் எருசலமே, ஆகாயன் எருசலமே, பரலோகம் மீட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. விடுதலையே, விடுதலை, விடுதலையே. லோகமதி மோகத்தில் விடுதலையே. நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே. நாதரனில் வாழ்வதால் விடுதலையே. சுயாதீன விடுதலை எருசலமே, சுயாதீன எருசலமே, பரலோகம் ஏற்றிறங்குதே. அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. இயேசுவே, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவார். என்னமதே ஏக்கங்கள் தீர்த்திடுவார். மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை, அலறலில்லை, அழுகையின் சோகமில்லை. தலைநகரம் எருசலமே, தலைநகரம் எருசலமே, பரலோகம் ஏற்றிறங்குதே. அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. தெய்வீக கூடாரமே, தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ. தெவிட்டாத பாக்கியமே, தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தோ. தெவிட்டாத பாக்கியமே. மகிமை, மகிமை, மாட்சிமை மாறாயன்னே சருக்கே. மகிமை,
மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. கல்வாரி திருப்பீடமே கரைபோக்கும் திரு ரத்தமே. கல்வாரி திருப்பீடமே கரைபோக்கும் திரு ரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீரையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகமையா அனல் மூட்டி எரியவே. எங்களுக்குள் ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை எழுப்புவீராக. தைலத்தால் அபிஷேகமையா அனல் மூட்டி எரிய விடும். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. தெய்வீக கூடாரமே தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோம். தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோம். தெவிட்டாத பாக்கியமே. தூபமா நறுமணமா துதிகளை செலுத்துகின். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுமா. தூபமாய் நறுமணமா துதிகளை செலுத்துகிறோம். என்னாலும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோம். என்னாலும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை. எல்லாரும் எழுந்து நிற்போமா. மாறாய நேசருக்கே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியில்
மகிமை மகிமை மாட்சிமை அப்படி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்நிய பாஷைகளை, தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்நிய பாஷைகளை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த அந்நிய பாஷைகளை கர்த்தரை நாம் துதிக்கும்படியாக ஆராதனைக்குரியவர், ஆராதனைக்குரிய தேவன், ஆராதனைக்குரிய தேவன் ஆண்டவரே. ஆமென். எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமல் போனாலும் நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிப்போம், இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிப்போம் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் மகிமைப்படுத்தும்படியாய், உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த நல்ல தயவுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு தெய்வீக வல்லமை ஆண்டவரே, ஒரு தெய்வீக கிருபை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக, பரிசுத்த ஆவியின் வல்லமை கடந்து வருவாயாக. உம்முடைய வேதவசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் மிகவும் குறுகினதாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் ஆபத்துகள் எங்களை சூழ்ந்து வரும் பொழுது, ஆபத்தான சூழ்நிலை வரும் பொழுது இயேசுவை நோக்கி கூப்பிட எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆமென். அல்லேலூயா. ஆமென். கடந்து போய் கொண்டிருந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆமென், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன மாத்திரத்திலே தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அந்த இடத்தில் வந்து ஆமென் நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே தேவன் அற்புதத்தை செய்தார் அல்லவா. இந்த கால நேரத்திலே தேவன் ஆமென் அவர் இந்த இடத்துல சேவாடி கொண்டிருக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய், நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே ஆவியில ஜெபிக்கணும் ஐயா, ஆமென், ஆவியில ஜெபிக்கணும் ஆண்டவரே. சத்ருவை மேற்கொள்ளணும் ஆண்டவரே, சத்ருவின் வல்லமைகளை மேற்கொள்ளணும் ஆண்டவரே, துரைத்தனத்தின் வல்லமைகளை மேற்கொள்ளணும் ஆண்டவரே. ஓ கிருபை ஆண்டவரே எனக்கு தருவீராக. ஆண்டவரே என் போராட்டங்களை மேற்கொள்ளுகிற கிருபைகளை தருவீராக. என் ஆமென் போராட்டங்களை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. எவ்வளவு காலம் சத்துருக்கள் என்னை போராடி கொண்டிருக்கிறது, எவ்வளவு காலம் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்க முடியும் ஆண்டவரே. விடுதலை, விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. பரிசுத்த ஆவியானவர் விடுதலை தருகிறவர். ஆமென். அல்லேலூயா. மனம் இறங்குகிற தெய்வம், விடுவிக்கிற தெய்வம், விடுதலை தருகிற தெய்வம், விடுதலை தருகிற தெய்வம் ஆண்டவரே. விடுவீங்கப்பா, உங்க வல்லமையினால விடுவீங்க ஆண்டவரே, உங்க வல்லமையினால விடுவீங்க ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. அரண்களை நிர்மலமாக்குகிற தெய்வம், அரண்களை நிர்மலமாக்குகிற தெய்வம் ஆண்டவரே. அரண்கள் ஆமென் நிர்மலமாக்கப்படுவதாக, அரண்கள் நிர்மலமாக்கப்படுவதாக. விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். அரண்கள் நிர்மலமாகட்டும் ஐயா. எங்களை கட்டி வைத்திருக்கிற அரண்கள் நிர்மலமாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை. ரிகா பல ரகா சகலரபா. விடுதலை, 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 இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை
நீ காண்பது இல்லை என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, எல்லா வல்லமைகளும் எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கப்படுவதாக. Glory to God. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறவர் நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவர். நீர் ஒருவர் மாத்திரமே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்கிறவர் ஐயா. எதிர்பார்க்கிறாய், என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாய், என்னிடத்தில் என்ன விரும்பிக் கொண்டிருக்கிறாய், என்னிடத்தில் கேள் என்று சொன்ன போது ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் அதை கொடுக்க வல்லவர், தேவன் அதை கொடுக்க வல்லவர். ஆண்டவரே, தேவன் எனக்கு கொடுக்க வல்லவர் ஐயா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே எனக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற பொல்லாத வல்லமைகளை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை தாரும், அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிக்கப்படும், அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகும் என்று சொன்னது போல அந்த அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிக்கப்படுவதாக. நுகங்கள் முறிந்து போகட்டும், விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிகபலரபு சகலரபா ரிமான சந்தரியலரது கபலவரபா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகும்படியாய் ஆண்டவருடைய வல்லமை உண்டாகட்டும், தெய்வீக வல்லமை உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஆமென் அல்லேலூயா சிறையிருப்பை திருப்புகிற நேரம். ஆமென். யோபுவின் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பினது போல இந்த காலத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, அவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிற நேரம். உடைய சிறையிருப்பு திருப்புகிற நேரம் சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு திரும்பும், சீர்வாழ்வு திரும்பும் என்று கர்த்தர் வார்த்தை சொன்னது போல ஆமென் அல்லேலூயா. சிம்சோனுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்த போதும் கூட ஆண்டவரை நோக்கி நெருக்கும் போது கர்த்தர் மறுபடியும் ஆமென் அவருடைய வாழ்க்கையிலே எழும்புவதற்கேற்ற ஒரு பலனை கர்த்தர் கொடுத்தது போல இந்த காலத்தில் கர்த்தர் கொடுத்து பலப்படுத்துவதற்கு வல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா. ரிகபலரபு சபலபரபா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் அல்லேலூயா. கட்டுகள் உடையட்டும் ஐயா, நுகங்கள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே, அந்தகாரத்தின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். உம்மை விடுதலையோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, விடுதலையோடு தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க, விடுதலையோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தந்து பலப்படுத்தும்படியாய் கர்த்தர் கிருபை தருவீராக, தேவன் கிருபை தருவீராக. ஆமென். ஆவியானவரே, கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிகபலரபு சகலரபா ரிமான சந்தரியலரது நிகபலவரபா. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகத்துவங்கள் காண கர்த்தர் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிகபபபலரபு சபலவரபா. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபை உண்டாகட்டும். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆளுகை கடந்து வருவதாக, தேவனுடைய மகிமை கடந்து வருவதாக. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு சொல்லுமா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. ஆசையெல்லாம் நீர்தானையா, என் தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, என் தேவையெல்லாம் நீர்தானே. நீர் வந்தால் சூழ்நிலை
சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. சொல்லுவா, நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே சொல்லுவா, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. Glory to God. ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்களை மட்டும் நான் கூப்பிடுவதற்கு எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, உங்களை மாத்திரம் சார்ந்து நிற்க எனக்கு கிருபை தருவீராக. உம்மை மாத்திரம் சார்ந்து நின்று இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நிச்சயமாக கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். நீர் வரும் பொழுது சூழ்நிலைமைகள் மாறும், நீர் வரும் பொழுது குறைவுகள் மாறும், சூழ்நிலைமைகள் மாறும். ஆண்டவரே, முடியாததையும் ஆண்டவரே ஆமென் சாதிக்க முடியாததையும் சாதிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கொடுத்து பலப்படுத்துவதற்கு கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, உம்முடைய வேத வசனம் சொல்லுவது இப்படி சொல்லுகிறது அல்லவா? ஆமென், அல்லேலூயா. பராக்கிரமசாலியான கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, பராக்கிரமசாலியான கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில ஆமென் கேட்கிறீங்க, அவர் என்னோடு கூட இருந்தால் ஏன் இத்தனை பிரச்சனைகள், அவர் என்னோடு கூட இருந்தால் ஏன் இத்தனை போராட்டங்கள், அவர் என்னோடு கூட இருந்தால் நான் ஏன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்க வேண்டும், அவர் என்னோடு கூட இருந்தால் ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போக வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன், அதனாலே உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே, உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, ஒரு விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வருகிறார். ஆமென். அது ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய பாதத்தில் அதை கொண்டு வந்து ஆமென், அந்த விலையேற பெற்ற பரிமள தைலம் அந்த பாட்டிலுக்குள் இருக்கிற வரைக்கும் ஆமென், அது வாசனை தெரியவில்லை. ஆனால் அந்த பாட்டில் அதனுடைய மூடி உடைக்கப்பட்ட போது அதனுடைய வாசனை அந்த அறை முழுவதும் நிரம்பியதை பார்க்கிறோம். அந்த பரிமள தைலம் உடைக்கப்பட்ட போது, அந்த பரிமள தைல குப்பி உடைக்கப்பட்ட போது அந்த அறை முழுவதும் வாசனை வீசப்பட்டது அல்லவா? அநேக நேரத்தில் உடைக்கப்படுகிறீர்களா? உடைக்கப்படுகிறீர்களா? உங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் நற்கந்தம் வீசுகிறது, உங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் நற்கந்தம் வீசப்படுகிறது. உடைக்கப்படுகிற நேரங்கள் வரும் பொழுது, உடைக்கப்படுகிற அனுபவங்கள் வரும் பொழுது உங்களில் இருந்து கிறிஸ்துவின் நற்கந்தம் ஒளி வீசத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கொடுத்து பலப்படுத்துகிற உடைய கிருபைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையேது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. கைகளை உயர்த்தி சொல்லுவான், உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம், உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. நீங்க மாத்திரம் பாடுங்க பாப்போம்.
நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை எதிர்க்கும்படியாய் எத்தனை விதமான ஆவிகள் போராடினாலும், எத்தனை விதமான பலசாலிகள் எழும்பினாலும் கர்த்தர் ஆமென் உன்னை அவன் கையில் ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. ஆமென். சத்ருவின் கையில் உங்களை ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. சத்ருவின் வல்லமைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல. கர்த்தரே நம்மை ஆளுகை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரே நம்மை ஆளுகை செய்கிறார். சில நேரத்தில் நினைக்கிறாய், சத்ருவின் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டாரோ? இல்லை, ஆண்டவர் நம்மை சில நேரத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை இன்னும் ஆவிக்கேற்ற நிலைமைகளிலே விசுவாசத்திலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்து நிற்கும்படியாய் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். ஆமென். கொரிந்து சபைகளை குறித்து வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் உபத்திரவப்பட்ட போது, அவர்கள் மிகுந்த தரித்திரமாய் இருந்த போது, மிகவும் நெருக்கப்பட்டதான சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆமென் அல்லேலூயா, அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே ஸ்திரப்படுத்துவதற்கும், கிறிஸ்துவுக்குள்ளே வளர்வதற்கும், கிறிஸ்துவுக்குள்ளே சாட்சியாய் நிற்பதற்கும், கிறிஸ்துவுக்குள்ளே வேரூன்றப்படுவதற்கும் கர்த்தர் கிருபை தந்தது போல இந்த கால நேரத்தில் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றப்படும்படியாய், கிறிஸ்துவுக்குள் வேரூன்றப்படும்படியாய் ஆண்டவருக்கு சாட்சியாய், இந்த உலகத்திற்கு சாட்சியாய் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு தெய்வீக கிருபையையும், ஒரு தெய்வீக அபிஷேகத்தையும், ஒரு தெய்வீக மகிமையையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து பலப்படுத்துவதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிற நல்ல தயவுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சோர்வின் ஆவிகளையும் கர்த்தர் நிர்மலமாக்கி, ஆண்டவரே நீர் ஆளுகை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், நீர் வழி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், நீர் முன் சென்று வழி நடத்துகிற நல்ல தயவுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம். ஆண்டவரே, ரிகா பாலரஹ சகலரபா ரிமான சந்தரியலரதனி கமலவரரபா. ஆமென். அல்லேலூயா. பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் ஆண்டவரே. நான் உனக்கு துணை நின்று உன்னை கரம் பிடித்து நடத்தி, ஆமென் அல்லேலூயா, அந்த பர்வதத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்கு, ஆமென் அல்லேலூயா, பர்வதத்தில் கொண்டு போய் நிறுத்தி, ஆமென், உன்னை நிறுத்துவதற்கு கர்த்தர் நல்லவர். தேவன் நிறுத்துவதற்கு வல்லவர். உங்களை தள்ளும்படியாய் நினைத்தவர்களுக்கு மத்தியிலே உன்னத ஸ்தானத்தில் கொண்டு வந்து, உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லவர். மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் நல்லவர். மேன்மையான ஸ்தானத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு நல்லவர். ரிகாபலரபோ ரிமான சந்தயலரதனி கபலவரரபா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல, சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கிறவர் அல்லப்பா. உங்க கரத்தில் வைத்து நீர் எங்களை வணங்குகிறவர், உங்க கரத்தில் வைத்து எங்களை பயன்படுத்துகிறவர், உங்க கரத்தில் வைத்து ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்கிற தேவன் ஆண்டவரே. உங்க கரத்திற்குள்ள, உங்க சமூகத்துல, உங்க பிரசன்னத்துல, உங்க
உங்க தெய்வ வல்லமையில எப்பொழுதும் காணப்படுவதற்கு ஆண்டவரே முழு சபைக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. முழு சபைக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே முழு சபைக்கும் கர்த்தர் அப்படி கிருபை தருவீராக. உங்க சமூகத்துல காத்து நிற்க, உம்மை நோக்கி பார்க்க, உம்மை பின்பற்றத்தக்கதான கிருபைகளை தந்த ஆண்டவரே கர்த்தர் கிருபை தந்து எங்களை பலப்படுத்தும்படியாய், கர்த்தர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய், ஆண்டவருடைய கிருபை எங்களை உண்டாக்கும்படியாய், தொடர்ந்து கர்த்தர் நம்மை வழி நடத்தும்படியாய், தொடர்ந்து இம்மட்டும் தேவன் நம்மை வழி நடத்தி ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். இன்னும் இருக்கிறதான பகுதிகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தர யாராயில் ஒருவர் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஆமென். நின்றவனவரே ஒரு வேத பகுதி நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 95 அதிகாரம் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சங்கீதம் 95 அதிகாரம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், துதித்தலுடனே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைகளுக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால், வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். என்றவனவாறே பாடும்போது கர்த்தருக்கு நாம் கொடுப்போம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கும்போது நான் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது நான் வெற்றி வெற்றியே. ஜெயம் கொள்ளுகிறவர் ஆண்டவர் ஜெயிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை இந்த தேவன் உலகத்தில் கடந்து வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு தேவன் கடந்து வரக்கூடியதான நிலைமையில் எப்பொழுது தோட்டத்திற்குள்ளே ஏதேன் தோட்டத்திற்குள்ளே மனுஷர்கள் பாவம் செய்வதற்காக தேவன் சொன்ன வார்த்தைகள் கீழ்ப்படியாமல் பாவம் செய்வதற்காக கனியை புசித்த போது பாவம் செய்ய ஆரம்பிக்கப்பட்ட பின்பு அவருடைய வாழ்க்கையில் ஒரு தோற்று போன அனுபவங்கள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த தோற்று போன அனுபவமான சூழ்நிலையில் தான் ஆண்டவர் அன்றைக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கடந்து வரும் பொழுது நம்முடைய ஜனங்களுக்காக தேவன் அவர் இந்த உலகத்திற்கு கடந்து வந்து தன் ரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் ஜெயம் கொள்ளுவதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆமென். சபைக்குள்ளே நாம் கர்த்தருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆவிக்கேற்ற நிலைமைகளிலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் ஜெயம் கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகமாயிருக்கு. ஒரு மனுஷன் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கும்போது, ஜெயம் பெற்றவர்களாக இருக்கும்போது அவர்கள் தேவ பிரசன்னம் ஒரு மனுஷன் எப்படி ஜெயம் பெற்றிருக்கிறார்கள் என்கிறதை எதை வைத்து கண்டுகொள்ளலாம் என்று சொன்னால், ஒரு மரம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மரத்தை எதனால் அறிவீர்கள்? கனியினால் அறிவீர்கள். அல்லேலூயா. ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் நல்ல மரம் இல்லை என்று சொன்னால் கெட்ட மரம் என்று சொன்னால் அந்த மரத்தை எதனால் அறிய முடியும்? அது கொடுக்கிற கனியினால் தான் அதை அறிய முடியும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயம் பெற்றுக் கொண்டிருக்கிறான், ஜெயிக்கிறவனாக இருக்கிறான் என்று சொன்னால் எதனால் அறிந்து கொள்ளலாம்? ஆவிக்குரிய கனிகள் அவரிடத்தில் இருக்கும். ஆவிக்குரிய கனிகள் அவரிடத்தில் இருக்கும் போதுதான் அந்த கனியினால் தான் அவர்கள் ஜெயித்தவர்களாக இருக்கிறார்களா, இல்லை என்று சொன்னால் இன்னும் ஜெயம் பெற வேண்டிய பகுதிகளில் இருக்கிறார்களா ஆமென் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். ஜெயம் பெறுகிற அனுபவங்கள் ஆமென் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், ஆமென் ஜெயித்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் அவருடைய சமூகத்தை விட்டு நான் விலக மாட்டேன், அவருடைய சமூகத்தை விட்டு நான் விலக மாட்டேன். தாவீது கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை என்ன செய்து விடாதையும், என்னை தள்ளி விடாதையும், உமது சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன், எங்கே போக முடியாது, ஆகையால் உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதையும், உம்முடைய சமூகத்தை நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதம் 50:51 இருக்கும் நினைக்கிறேன். தேவனே என்னை புறக்கணியாதையும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதையும் என்று சொல்லி ஆளுடைய சமூகத்தில் நின்று கதறுகிறதை பார்க்கும்.
கதை அழுகிறதை பார்க்கிறோம். வாசிக்கும் அந்த சங்கீதம் 50ஆம் அதிகாரம் சங்கீதம் 51 11ஆம் வசனம் வாசிங்க. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும் என்று தாவீது கதறுகிறதை பார்க்கிறோம். அவன் தாவீது கதறுகிறதை பார்க்கிறான். அவன் தேவ சமூகத்தில் அமர்ந்து என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் என்னை சுத்திகரியும். ஆமென். என் மீறல்கள் நான் அறிந்திருக்கிறேன். பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பதாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உங்களுடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உங்களுடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் என்று. இதோ நான் துர்க்கணத்தில் வருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தால் இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறேன். ஆனால் அந்தகரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீராக என்று சொல்லி ஆமென். உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடா. ஐயா, ஒரு மனுஷன் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய இருதயங்களுக்குள் எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கும்? இப்படி ஆண்டவரே உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதையும், உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் கடந்து போகாதபடிக்கு, ஒரு பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உங்களுடைய சமூகத்தை நாடுவதற்கு எனக்கு கிருபை தருவீராக. உங்களுடைய சமூகத்தை வாஞ்சிப்பதற்கு எனக்கு கிருபை தருவீராக. உங்களுடைய சமூகத்தை வாஞ்சித்து உங்களுடைய சமூகத்தை நாடுவதற்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெயம் கொண்டவர்கள் என்ன செய்வார்கள்? கர்த்தருடைய பந்தியை அசட்டையாய் எண்ண மாட்டார்கள். அல்லேலூயா. தெரியும், நம்ம சபையில மாதத்துல முதல் வாரம் என்ன ஆராதனை? திருவிருந்து ஆராதனை. ஜெயம் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்க ஓடி வருவாங்க? தேவ சமூகத்திற்கு. எனக்கு இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி, என் தேவன் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற தேவன் எனக்காக அவர் என் அக்கிரமங்கள், பாவங்கள், மீறல்கள் மன்னிக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறபடியால் அந்த ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். நான் வருமளவும் இதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஜெயம் கொண்டவர்கள் என்ன செய்வார்கள்? எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இன்னைக்கு ஆண்டு சமூகத்திற்கு கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற நான் உலகத்தில் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை விட, உலகத்துக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறதை விட எது வேணாலும் இந்த உலகத்தில் வாங்கிவிடலாம். ஆனால் அவருடைய விலையேற பெற்ற திருவிருந்து ஆராதனை கர்த்தர் அவருக்கு சபை காற்றை ஏற்படுத்தி வைத்திருக்கிற தேவன் இலவசமாய் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அவருடைய சமூகத்துல தான் இது நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில இடத்துல நம்ம நினைப்போம், ஒரு மாசம் கர்த்தருடைய பந்தி எடுக்கலான்னு, இன்னொரு மாசம் எடுக்கணும். அடுத்த மாசம் சொல்லும், ஐயோ போன மாசமே எடுக்கல, இந்த மாசம் எப்படி எடுக்க முடியும்? ஆனா அந்த திருவிருந்து ஆராதனை வரும் உள்ள சொல்லும், அதுக்காக ஒரு நாள் தனித்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? எடுக்கலாம்னு சொல்லும். ஆனா இருதயம் கடினப்பட்டுச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அந்த இருதயத்தை ஆண்டு பக்கம் கொண்டு வர்றதுக்கு மிக மிக கஷ்டம், மிக மிக கஷ்டம். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அவன் என்ன செய்வார்கள்? ஐயா, இந்த உலகத்தில் ஜெயம் கொள்ளுகிறவர்களை கண்டுகொள்ள முடியும். இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை, இந்த ஆராதனையில இன்னைக்கு எங்கேயும் நான் போக மாட்டேன், ஆண்டு சமூகத்தில் வந்து கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு என் சரீரம் பாடுள்ள சரீரம் தான், என் சரீரம் மிகவும் வேதனை உள்ள சரீரம் தான். ஆனால் எனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறதை நான் பெற்றுக் கொள்வேன் என்கிறதை எதை வச்சு கண்டுகொள்ளலாம்? கனியினால் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு ஆமென், நீங்களாம் பாக்கியவான். ஜெயம் கொண்டு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கும் பிரச்சனை தான். சர்ச் வரைக்கும் கார் போகுமா போகாதா? தோண்டி போட்டுருக்காங்களா? தோண்டி போடலையா? தோண்டி போட்டாலும் தோண்டி போடட்டாலும் நம்மளாம் வேலியை தாண்டுகிறது. அல்லேலூயா. சுத்தி சுத்தி தோண்டி போட்டாலும் அழகா என்ன செஞ்சிருவோம்? ஒரு தோட்டத்துக்கு போறீங்க, எங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு இடத்துல சுத்தி பாதல்னா ஐயோ பாதல்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவீங்களா? போக மாட்டீங்க. என்ன செய்வீங்க? எங்கேயாவது ஒரு சின்ன பாதை இருக்குதா அப்படின்னு பார்த்து ஏறி தாண்ட மாட்டோம்.
ஏறி விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்ன செய்வோம்? சொல்லுங்க. ஏறி கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, நான் போக வேண்டிய இடத்துக்கு நான் என்ன செய்வேன்? நீங்க ஏற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை தாங்கி பிடிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நம்ம கால் எடுத்து வச்சா போதும், ஆண்டவருடைய சமூகத்திற்கு கால் எடுத்து வச்சா போதும், ஆண்டவர் கிரியை செய்வதற்கு வல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செய்வதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். பாருங்க, இல்லைன்னா ஆண்டவர் சார் இந்த பக்கமும் தோண்டியாச்சு, அந்த தெருவும் தோண்டியாச்சு. ஏன் சர்ச்சை தெருவும் சர்ச்சைக்கு வர்ற தெரு மட்டும் ஆண்டவர் வச்சிருக்காரு? இதுலதான் ஆண்டவர் நம்ம டெஸ்ட் பண்றாரு. அவன் ஆண்டவர் நம்ம டெஸ்ட் பண்றாரு. சொல்றாரு, எப்பா அவன் கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் கூட கொஞ்சம் நேரம் கூட்டிக்கோ, நீ கூட்டி அவன் பாளையத்துக்கு போகும்படியா கூட்டிட்டு போன்னு சொல்லும் போது புறப்படும்போது எல்லாரும் புறப்பட்டாங்க. ஆனா கடைசியா இருந்தது பேர் தான் 3 பேர். அல்லேலூயா. பயந்திகள் பிடிச்ச ஐயோ சிலர் இன்னைக்கு வீட்டுல உட்காந்து எதுக்கு காலில தோண்டி போட்டுருக்காங்க, ஆனா நம்ம போனறிஞ்சிருவோம். எங்கேயாவது விழுந்துட்டா என்ன ஆகுறது? இங்க உள்ள வைக்க மாட்டார். அல்லேலூயா. அப்படி சமூகத்துக்கு வர இடத்துக்கு கர்த்தர் உள்ள வைக்க மாட்டார். அப்படியே நம்முடைய கால்கள் வழுகினாலும் உன் பாதம் கண்ணில் இடராதபடிக்கு நம்முடைய தூதர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? கட்டளையிடுவார். அந்த விசுவாசம், அந்த ஜெயம், அந்த ஜெயம் எடுக்கிற ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வதற்கு வல்லவராக. நம்ம பிசாசு அப்படிதான். நீங்க அந்த தோண்டி போட்டுட்டாங்க, என்ன பாதை இல்லை, என்ன பிரச்சனை, எதையாவது ஒன்று சொல்லி குழப்பம் கொண்டு வந்து கொடுத்து அந்த குழப்பத்தை நமக்குள்ள கொண்டு வருவான். அந்த குழப்பத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை போல பயந்தான் வேற யாருமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்றதுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணும் அப்படி நினைச்சு சாக்கு போக்குகளை நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. ஆமென். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டு வருகை வறுமையானால் நாம் அவரை சந்திக்க ஆயத்தம் உள்ள நிலைமையில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்வதற்கு ஜெயம் கொள்ளுகிறவன் அவன் ஆண்டவர் வாக்கு சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 3 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது, எவைகளில் நாம் ஜெயம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது ஜெயத்தை பெறணும்னு நினைக்கிறோம். எல்லா மனிதர்களும் ஜெயத்தை பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். யாரும் தோல்வியை சந்திக்கும்படி எதிர்பார்ப்பதில்லை. எல்லா மனிதர்களும் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஜெயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜெயத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். கண்டுபிடிக்கிற கிருபைகளை ஆவியானவர் நமக்கு கொடுப்பாராக. அவன் கண்டுபிடித்து நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இரண்டாவதாக, நாம் ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உபவாசித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. மூன்றாவதாக, நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து ஜெயம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்டுபிடிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தை தேடி கண்டுபிடிக்கணும். ஆமென். இரண்டாவதாக, உபவாசித்து அவருடைய சமூகத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. மூன்றாவதாக, சித்தத்தை அறிந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. யோசுவா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். யோசுவா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்படியே போனார்கள். ஆயி மனுஷர்களுக்கு முன்பதாக அவர்கள் என்ன செய்தார்கள்? முறிந்து ஓடினார்கள். அல்லேலூயா. ஆமென். அதற்கு முந்தின அதிகாரங்களில் வாசிக்கும் பொழுது ஆமென் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழுதும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக சபிக்கப்பட்டிருக்கிறவன் என்று சொல்வதற்கு முன்பதாக அதற்கு முந்தின சில வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆமென் அவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள்? எரிகோ கோட்டைகளை தகர்க்கிற ஒரு கிருபையை இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டைகளை தகர்க்க
அவன் சிவந்த சமுத்திரங்களை எல்லாம் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். பார்வோனிடத்தில் அடிமைப்பட்டிருந்த போது மோசே நிமித்தமாக சிவந்த சமுத்திரத்து வழியாய் கடந்து வந்து அவன் அவரை வழிநடத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். மோசே காலத்துக்கு பின்பதாக யோசுவா எழுதி வரும் பொழுது, யோசுவாவின் நாட்களிலே அவன் எரிகோவுக்கு முன்பதாக நெருங்கும் பொழுது அவர்கள் எக்காலங்களை ஊதி எரிகோ கோட்டைகளை தகர்த்து அவன் எரிகோ கோட்டைகளில் வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் கிருபை தந்து கடந்து வந்திருக்கிறார். ஆனால் அவன் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் கடந்து வந்தவர்கள் அவன் எரிகோ மதில்களை இடித்து தரைமட்டமாக்கி அதில் ஜெயம் பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை கத்து கொடுத்து கொண்டு வந்த நாட்களிலே அவன் அங்கே சொல்லப்படுகிறது, ஆயி பட்டணம் என்பது ஒரு சிறிய பட்டணமாயிருந்தது. ஆயி பட்டணம் ஒரு சிறிய பட்டணமாயிருந்தது. இந்த சிறிய பட்டணத்தை இவர்கள் என்ன செய்தார்கள்? 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆமென், அந்த பட்டணம் ஆமென் யோசுவாவுக்கு திரும்பி வந்த அவனை நோக்கி ஜனங்கள் எல்லாம் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போனா போதும், ஆயி பட்டணத்தெல்லாம் எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை. அவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள். இந்த கொஞ்சம் பேர் போய் அந்த பட்டணத்தை செய்யலாம், ஜெயித்திடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த பட்டணத்திலே அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? ஆமென், புரிந்தோடினார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க பார்க்கும்போது இந்த ஆமென் தேவனுடைய காலத்தில் சபை ஆண்டவர் கொடுக்கிற காரியங்களை குறித்து பார்க்கும்போது சிலர் என்ன செய்வாங்க? வெளியரங்கமான பாவங்களில் எல்லாவற்றிலும் என்ன செய்வார்கள்? விட்டு விடுவார்கள். வெளியரங்கமான பாவங்களிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டு வெளியரங்கமான பாவங்களிலும் பாவத்தின் வல்லமைகளிலும் அகப்பட்டு கிடக்கிறவர்கள் ஆமென், அவர்கள் பெரிய பெரிய பாவங்கள். ஆனால் இங்க பாருங்க, அவன் பெரிய பெரிய பாவத்தை விட்டுருவாங்க, ஆனா சின்ன சின்ன பாவத்தை செய்வாங்க, செஞ்சுட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன பாவங்கள் அவர்கள் செய்து கொண்டே இருப்பாங்க. அவன் கட்டளை பிள்ளைகள் நம்முடைய ஒரு ஆவிக்குரிய குடும்பம். கடந்த நாட்கள் ஒரு தாயார் சொன்னாங்க, ஆமென், அநேக வழக்குகள் இருக்கிறது. அந்த வழக்குகள் அதற்கு வாய்தாவுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால அந்த தாயார் சொல்றாங்க, வேண்டாம்ப்பா, அந்த வாய்தாவுக்கு தொடர்ந்து போக வேண்டாம், அதை சமரசமா போகிறதுக்கு, அதை நீ வாபஸ் வாங்குவதற்கு விட்டுக்கொடு அப்படின்னு சொன்ன போது, ஆமென், நான் அதற்கு அபதாரம் கட்டினாலும் கட்டுவேனே தவிர ஆனா என்ன செய்ய மாட்டேன்? வாபஸ் வாங்க மாட்டேன். அதற்கு பணம் கட்டுவேன். ஆமென், அதற்கு பணம் கட்டி ஆமென். யார்? ஆவிக்குரிய குடும்பத்துல நடக்குது, வேற எங்க நான் சொல்றேன். எங்க நடக்குது? ஆவிக்குரிய குடும்பங்களிலே அதற்கு பணம் கட்டுவேன், அதற்கு பணத்தை கொடுத்து பணத்தை வைத்து எல்லாவற்றையும் செய்துவிட இன்னும் மனுஷர்கள் ஜெயம் கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் வார்த்தை சொல்லுகிறது. ஆமென், நாம் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். கர்த்தர் நமக்கு சபைக்கு சாட்சியை வைத்திருக்கிறார், குடும்பங்களுக்கு சாட்சியை வைத்திருக்கிறார். இன்னும் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை அப்படி இருக்கலாம், நம்முடைய குடும்பங்களிலே சிலர் அப்படி இருக்கலாம். இன்னும் இப்படிப்பட்ட பிடிவாத குணத்தில் இருக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட பிடிவாதம் வந்துச்சுங்களா, அவதாரமும் கட்டணும், ஒரு 3 மாசம் உடனே வச்சா நல்லா இருக்கும். அல்லேலூயா. 3 மாசம் உடனே வைக்கணும்னு சொல்லும்போது அதை அப்படியே எடுத்துவாங்க. ஏன்னா வாபஸ் ஐயோ 3 மாசமா என்ன நினைச்சு முடியாது, நீதிபதி அப்படி சொல்லணும். அல்லேலூயா. அவன் 6 மாதம் சிறை தண்டனை, 500 ரூபாய் அவதாரம் என்று சொல்லுகிற எத்தனையோ செய்தித்தாள் வாசிக்கிறோம். அல்லேலூயா. எத்தனையோ செய்தித்தாள்களில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வறுமையானால் அப்ப சொல்லுவாங்க, ஆமென், அதுக்கு முதலே நம்ம என்ன சொல்லலாம்? ஆண்டவருடைய பிள்ளை, ஒருவருக்கு நாம் விட்டு கொடுத்து, ஒருவருக்கு ஒரு நேசித்து, ஒருவரிடத்தில் அன்பு கொண்டு ஆவிக்கேற்ற நிலைமையில் நாம் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவதற்கு எத்தனையோ காரியங்கள் இந்த ஆண்டவர் விடுவித்திருக்கிறார். ஆனா இன்னும் சின்ன சின்ன காரியத்தில் என்ன செய்ய முடியல? ஜனங்கள் விடுவிக்கப்பட முடியவில்லை. இங்க இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது சின்ன சின்ன காரியங்களை விட்டுக் கொண்டிருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம், அவன் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரை ஆராதிக்கும்படி அவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற நம்ம வாழ்க்கையில தேவனை தேடுபடியாய் வந்திருக்கிற நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமையில் எல்லாவற்றையும் விட்டுருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு சின்ன காரியத்தில் இருந்திருக்கோம், அதற்கு அடிமைப்பட்டோம். எவ்வளவுதான் குளிச்சிருந்தாலும் சரி,
ஆனா சாலைகளிலே தெருக்களிலே ஒரு நாற்றமான ஒன்று கிடக்கும் போது அதில் மிதித்தால் முழு சரீரமும் என்ன செய்கிறது? என்ன செய்கிறது? மிதிச்சது எங்கதான்? காலம். ஆனா வாசனை எங்க வரைக்கும் வருது? மிதிச்சுட்டு வீட்டுக்குள்ள போயிருவோம். அந்த வீடே என்ன செய்யுது? ஏன் கால் மட்டும் நார்மலா நல்லா இருக்கும்? ஏன் அந்த சரீரம்? அதே போலதான் ஆவிக்கேற்ற நிலைமைகள் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே நாம செய்யக்கூடிய காரியங்களும் அப்படித்தான் இருக்கிறது. அவன் பெரிய பாவங்களை எல்லாவற்றையும் விட்டு ஒரு சிறிய பாவத்தில் இருப்போமே ஆனால் அந்த சிறிய பாவம் நம்முடைய சரீர அவயவங்கள் அனைத்தையும் கெட்டு போக பண்ணுகிறதா இருக்கிறது. நம்முடைய சரீர அவயவங்கள் எல்லாம் கெட்டு போன நிலைமையில் இருக்கிறது. ஆகையினால் இங்கே சொல்லும் பொழுது ஆயுள் பட்டணத்தை எளிதாக முறியடித்து விடலாம் என்று நினைத்ததால் அந்த சூழ்நிலைமையில் அங்கே காரணம் அவன் கண்டுபிடித்தான். ஏன் இத்தனை வெற்றிகளை ஆண்டவர் கொடுத்தார்? இப்பொழுது ஆயுள் பட்டணத்திற்கு முன்பதாக வரும் பொழுது ஏன் இந்த ஆயுள் பட்டணத்திலே நாம் அதிக பேர் போக வேண்டியதில்லை, கொஞ்சம் பேர் மட்டும் போனால் போதும் என்று நினைத்து இருக்கிறதான சூழ்நிலைகளை பார்க்கும்போது கொஞ்சம் பேர் போனால் போதும், வெற்றி பெற்று விடலாம் என்று இவர்கள் நினைத்தார்கள். ஆனால் தோல்விகளை கண்டுபிடித்தார்கள். ஆமென். உடனே யோசுவா என்ன செய்கிறான்? 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பர் சாயங்காலம் மற்றும் கர்த்தர் பெட்டிக்கு முன்பதாக தரையிலே முகப்புற விழுந்து தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஆண்டவரே எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கையில் ஒப்புக் கொடுப்பதற்காகவா தேவரீர் இருந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலும் படம் திருப்தியாக இருந்திருப்போமே, இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். ஆனால் இப்பொழுது எங்களை கொண்டு வந்து இந்த ஆயுள் பட்டணத்திற்கு முன்பதாக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்களை கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் அங்கே உட்கார்ந்து அவர்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஆண்டவர் ஆமென் அவருடைய வாழ்க்கையிலே ஆமென் தேவன் காரியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கப்பட்ட போது ஆமென் அங்கே 18, 19, 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆமென். அங்க என்ன நடக்குது வாசிங்கள். அவன் வீட்டாரை அவன் பேர்களாக வரக்கூடிய போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கன்னியின் மகன் ஆகான் பிடிக்கப்பட்டான். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகாஸ் யோசுவாவுக்கு பிரயோஜனமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இன்னின்ற பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்காலையும் 50 சேக்கால் நிலையான ஒரு பொன் பாளையத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதில் அடிந்து இருக்கிறது என்றார். 6ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோசுவா எழுந்திருந்தான். 6:18. அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வரப்பண்ணிய போது யோசுவா 6:18. ஆண்டவர் இந்த ஆயுள் பட்டணத்திற்கு முன்பதாக இவர்கள் தோற்று போவதற்கு காரணம் என்ன அப்படின்றத இப்ப கண்டுபிடிக்கும்படி ஆவியானுடைய சமூகத்தில் அமர்ந்த போது ஆண்டவர் ஏற்கனவே அவரிடத்துல சொன்னாரு, நீங்க போகிற பட்டணங்களில் என்ன செய்யக்கூடாது, சாபத்தீடானதை எதையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு என்னவா மாறிடும், சாபமாய் மாறிடும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஆமென். சாபத்தினான இந்த உலகத்திலே தேவன் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் தேவன் படைத்து வைத்திருந்தார். ஆனால் சத்ரு அதை என்னவா மாற்றி விட்டார்,
சாபத்தினாலவைகளை மாற்றிவிட்டான். தேவன் அதை ஆகையினால் சாபத்தினால் பாவத்தினால் சம்பாதித்ததை, அக்கிரமத்தினால் சம்பாதித்ததை, ஆமென், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சம்பாதிக்கப்பட்ட வருமானங்கள் சாபத்தீடா இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சாபத்தீடானது ஒன்றை என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்க சாபத்தீடானதை ஒன்றும் எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் சில காரியங்களில் தோற்று போவதற்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அதை செய்வோமேயானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தோற்று போவோம். ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிற காரியங்களை இவர் என்ன செய்தார்கள்? எல்லாரும் ஆமென் வரிசையாக கொண்டு வரக்கூடியதான சூழ்நிலையில் வரும் பொழுது பாவம், ஆமென், கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். வேதம் வாசிக்காமல் இருந்தால் பாவம், ஜெபிக்காமல் இருந்தால் பாவம், ஆமென், ஆண்டவருடைய சமூகத்திலே உபவாசம் இல்லாமல் இருந்தால் பாவம், எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில பாவமாய் மாறிவிடும். அதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இங்கே சொல்லப்படுகிறது, ஆமென், அங்கே சொல்லப்படுகிற காரியம் அங்கே பார்க்கிற, ஆமென், ஆகான் என்ன செய்தான்? எல்லாரும் போயிட்டாங்க, இந்த ஆகான் மட்டும் என்ன செய்தான்? எதை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை எடுத்துக் கொள்ளும்படி கொண்டு வந்து தன் கூடாரத்தில் வைத்த போது அதை கண்டுபிடித்தான். அதை கண்டுபிடித்து அவன் 25, 26 வசனங்களில் வாசிக்கும் பொழுது அவன் அந்த ஆகானை என்ன செய்தார்கள்? அழித்தார்கள். அவன் ஆகானை அழிக்கும்படியாய் அவன் இருக்கிற, அவன் அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குலரை குவித்தார்கள். அப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரமத்தை விட்டு மாறினார். ஆகையினால் அவரிடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படுகிறது. பாருங்க, எல்லாம் எடுத்துக்கொண்டான், வஞ்சித்துக் கொண்டான். சில இடத்துல ஐயா பெருடன கிடக்குது, ஆமாம், இது வீணான கிடக்குது, இது வீணான கிடக்குது, எடுத்தால் என்ன தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எப்ப அந்த பட்டணத்தை நீங்க அக்கினியினால் சுத்தரிக்கும் பொழுது, அங்க இருக்கிற கூடாரம், அங்க இருக்கிற எல்லாவற்றையும் அக்கினிக்கிரையாக்கும் பொழுது, அங்க இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் நீங்கள் எதையும் செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை எடுத்துக்கொண்டீங்கன்னா அது சாபத்தினானது என்று சொன்ன போது இவர் என்ன செய்தார்கள்? சாபத்தினானதை அவர்கள் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. சாபத்தினானதை அவர்கள் எடுத்து பிள்ளைகள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? தேவன் எப்படி, ஆமென், நம்முடைய குடும்பம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பிள்ளைகளை பார்த்துருக்கேன். அண்ணன் என்ன கட்டிப்பாங்க? தாயத்தை கட்டிருப்பாங்க. இல்லைன்னா கழுத்துல நினைச்சிருப்பாங்க, தாயத்தை கட்டிருப்பாங்க. எதுக்கு எதுக்கு தாயத்தை கட்டுறோம்? ஏன் கட்டி இருக்கிறோம்? கட்டுனா ஒண்ணு என்ன செய்யாது, உள்ளே குடியிருக்க எப்படி வரும்? தாயத்துக்குள்ள என்ன இருக்குது? பிசாசு கிரியைகள் இருக்கிறது, உள்ளே இருக்கிறது. அப்புறம் என்ன எங்கிருந்து வருவது? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கர்த்தரை தெரிந்து கொண்ட சந்ததி தேவனால் நம்ம பிள்ளை உடம்பு சரியா தலை மேல கை வச்சுச்சோம். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, தலை மேல வச்சு கை வச்சுச்சோம். நம்ம பிள்ளைங்க வெளியில போகிறாங்களா, ஒருவேளை ஏதோ ஒரு பயத்தில் ஆவிகள் பிள்ளைகளை பயப்படுத்துதா, நம்ம பிள்ளைங்க பயந்து பயந்து தூக்கத்துல முழிக்கிறாங்களா, இல்லைன்னா பயந்து தூக்கத்துல அழகாங்க, பிள்ளைங்க மேல கை வச்சுச்சோம். ஆண்டவரே, என் பிள்ளை படுத்துட்டா காலில் இருக்கணும், அதுக்கடையில என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, அளவும் கூடாது, இடமும் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதை கட்டிட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஆமென். அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு அநேக வாழ்க்கையில பார்க்கும்போது இது எங்க கர்த்தர் சபைக்குள்ள இருக்கிற ஐயா, உலகத்துக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? உலகத்தில் இருக்கிறவர்கள் தாயத்தையும் தாயத்துடைய காரியங்களையும் தேடி போகிறார்கள். நீங்கள் ஆவிக்கேற்றவர்கள், நீங்களும் அப்படி கட்டுவீர்களே. ஆனால் எப்படி இருக்கும்? இன்னைக்கு 2 பிள்ளை அவசரமா திருட போது வைங்களேன், ஒண்ணு உங்க பிள்ளை, இன்னொன்னு உலகத்தார் பிள்ளைன்னு வைங்களேன். நம்ம பிள்ளை இடுப்புலையும் தாயத்து இருந்ததுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? ஓஹோ, சர்ச்சைக்கு போற பிள்ளைகளுக்கே இப்ப தாயத்தை போட்டிருக்காங்க, அப்ப நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணும்? இடுப்புல, காலுல, கழுத்துல, கையில எங்கெல்லாம் கட்டி தொங்கணும் அங்கெல்லாம் என்ன செய்வாங்க? ஆமென், அல்லேலூயா. இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க தான் உத்தரவாதம்.
உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் உத்தரவாதம். உங்க பிள்ளைங்க இடுப்புல நடந்ததுன்னா வீட்டுக்கு போனா அறுத்து அதை தீர எரிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. சாபத்தினாலே ஒன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. அன்றைக்கு ஆமானுடைய குடும்பம் சாபத்தினாலே எடுத்துக்கொண்டாங்க. அவன் வம்சமே இல்லாமல் அழிந்து போயிடுச்சு. அவன் அந்த வம்சமே இல்லாமல் அழிந்து போயிடுச்சு. தேவன் அவன் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற அந்த வாழ்க்கையில நாம ஜெயிக்கணும். நம்ம வாழ்க்கையில ஜெயம் பெற்றுக் கொள்ளணும். ஆவிக்கேற்ற நிலையில் ஜெயம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அவன் ஜெயம் பெற்றுக் கொள்ளவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று அந்த வார்த்தை சொன்னது போல இங்க பாருங்க, ஒரு ஆமான் நிமித்தமா ஆய்வுப்படுகிறத செய்ய வெற்றி. நம்ம குடும்பத்தில் தோல்வி எதுக்கு? நம்முடைய குடும்பத்தில் வருகிற தோல்விகள் எதனால் வருகிறது கண்டுபிடியுங்கள். அவனுடைய குடும்பத்தில் பிரச்சனை எதனால் வருகிறது அதை கண்டுபிடியுங்கள். தேவ சமூகத்தில் அமர்ந்து கண்டுபிடித்து ஆண்டவரே, ஆமென், அவர்கள் சிறந்த சமுத்திரத்தை கடந்து வந்தவர்கள், அவர்கள் யோர்தானை கடந்து வந்தவர்கள், அவர்கள் எரிகோ மதில்களை கடந்து வந்தவர்கள், எல்லா சூழல்களையும் கடந்து வந்து ஆயின் பட்டணத்தில் தோற்று போவதற்கு காரணம் என்ன? ஒரு மனுஷனை கீழ்ப்படியாமை நினைத்தோம். அல்லேலூயா. கண்டுபிடிச்சு அடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களிலே சில நேரத்தில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஒரு மனுஷனுடைய சாபத்தினாமைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதுனால ஆமென், அதனாலே நாமும் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை. நாமும் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவருடைய சமூகத்தில் கதறுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் சாபத்தினானவைகளை எடுத்துக் கொள்ளக்கூடாது. என் குடும்பங்கள் சாபத்தினானவைகளை எடுத்துக் கொள்ளக்கூடாது. சாபத்தினானவைகளிலிருந்து என் தேவனை விளக்கி வேறுவிட்டு உம்முடைய சத்தியத்தை எடுத்துக்கொள்ள உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க அப்படிப்பட்ட கிருபைகளை தருகிறார் என்று கேட்டு தேவ சமூகத்திலே பிள்ளைகளுக்காய் கதற, குடும்பங்களுக்காய் கதற, தேசங்களுக்காய் கதற, சபைகளுக்காய் கதற ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் ஆவியானவர் நம்மை ஊற்றுவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உலகத்தார் அல்ல. நீங்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நீங்கள் உலகத்தார் அல்ல. ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருக்க வேண்டும். தேவனுக்காக வைராக்கியமாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்காக வைராக்கியமாய் இருக்க வேண்டும். அவருக்காக வைராக்கியமாய் இருக்கும் போது அக்கினி சூளையில தூக்கி போட்டாலும் அங்கே உங்களோடு கூட உலாவுவதற்கு சேனைகளில் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை 7 மடங்கு அக்கினி சூளை எரியும் போதும் அக்கினி சூளை எரிந்து கொண்டதாலும் 7 மடங்கு எரிந்து கொண்டிருக்கிறார் நேரங்களில் சாத்ராக், மேஷாக், நேகோ இவர்கள் பயந்து போகவில்லை. தூக்கி போட்டாலும் போடட்டும், ஆமென் என்று ஆண்டவர் அவர்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவியாமல் போனாலும் சரி, தூக்கி போடப்பட்டது. தூக்கி போட்டது 3 பேர், உலாவினது 4 பேர். பரிசுத்த ஆவியானவர் அங்கே உலாவுவதற்கு கர்த்தர் நல்லவராக இருந்தார். இன்றைக்கு ஒரு ஆமான், ஆமென், சாபத்தினால் அதை எடுத்துக் கொண்டதால வம்சமே இல்லாமல் அழிந்து போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லையா? உங்க குடும்பத்துல பிரச்சனையா? கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. இல்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென். தனித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிரியை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். தேவன் கிரியை செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் போதுமானவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். தேவன் செய்வதற்கு வல்லவர். ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அபிஷேகமும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த கிருபைகளும் மாறாதவைகளா இருக்கு. தேவ சமூகத்தில் அழுது புலம்பி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்பவையானால் கர்த்தர் விடுதலையாக்கி தருவதற்கு கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலங்கள், ஆமென், நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த ரட்சிப்பை நினைத்து காணப்படுவதற்கு கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பாவம் செய்ததனால அந்த அந்த குடும்பமே என்ன செய்யப்பட வேண்டியதாயிடுச்சு? அழிக்கப்பட வேண்டியதாயிடுச்சு. ஆமென். அப்போ அந்த ஒரு மனுஷனுக்காக நீங்கள் நான் தேவ சமூகத்தில் திறப்பிலே நின்று ஜெபிக்கும் போது முழு குடும்பமே ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவருடைய தவறு, ஆமென், பெரிய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறது. அந்த ஒருவருடைய தவறு அந்த குடும்பம், அந்த தேசங்களுக்கு, அந்த பட்டணங்களில் முறியடிக்கப்பட்டு தோற்று போய் அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த பட்டணத்திற்குள் வருகிறதை பார்க்கிறோம்.
இன்றைக்கு அநேகர்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் தோற்று போய் அவமானப்பட்டு வேதனையோடு கூட இருப்பதற்கு காரணம் என்ன? இன்னும் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமை நிமித்தம். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் கடந்து வருமையானால் ஆண்டவருடைய வாழ்க்கையில மறுபடியும் அவன் அன்னைக்கு அழிக்கப்பட்ட பின்பு மறுபடியும் அவர்கள் எல்லாரும் அவன் கடந்து போன போது கானான் தேசத்தை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அழிக்க வேண்டியதை அழிக்க வேண்டும், விட வேண்டியதை விட வேண்டும். அவன் விட வேண்டியதை எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது கர்த்தர் நம்மை வழிநடத்துவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருடைய தவறு நிமித்தம் இரண்டாவது கண்டுபிடித்து 18ஆம் வசனத்தை சொல்லும்போது அவன் முற்றிலும் அழித்து விடும்படி கர்த்தர் கிருபை தருவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவ பலத்தினால்